பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே? ஒரு வருத்தத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இது இந்த நிகழ்வானது கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் நடந்த வண்ணம் இருக்கிறது. இது தமிழகத்தில் பணியாற்றும் அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றும் பல மருத்துவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அவர்களின் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலைமையை உறுதி செய்துள்ளது. ஆகவே இதை நாங்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவர்களின் சார்பாக முதல் வன்மையாக கண்டித்து தமிழக அரசு உடனடியாக செயல்பட்டு அதற்கான தகுந்த தண்டனை எங்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்தபோதும் இது ஒவ்வொரு நாளும் மருத்துவத்துறையில் நடந்து கொண்டும் இருக்கிறது. இதை நாம் இப்படி நடக்க அனுமதித்தோமானால் எதிர்காலத்தில் மருத்துவர்களே இல்லை என்ற நிலைமை ஏற்பட்டு ஒரு பெரிய தமிழகத்துக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை வருங்காலத்தில் நடைபெறா வண்ணம் தகுந்த பாதுகாப்பு சட்டத்தையும் அதற்கான வழிமுறைகளையும் அரசு உடனே செய்து தர வேண்டும். மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அனைவற்றிலும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அங்கு வரும் நோயாளிகள் இல்லாதவர்களை அனுமதிக்கும் நிலைமையை முற்றிலுமாக தடுக்க வேண்டும். அதை கொண்டு வர வேண்டும். ஒரு மருத்துவமனை உள்நுழையாக சேர்க்கப்பட்டால் அவர்களை பார்க்க வரும் நபர்களுக்கு தடுக்கும் முறையை கொண்டு வர வேண்டும். இந்தப்படி எல்லா மருத்துவமனைகளிலும் காவலர்கள் நியமித்து மருத்துவமனையின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும். நேற்றைய தினம் மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு கருப்பு தினமாகவே நாங்கள் அதை எண்ணுகிறோம். இந்த கருப்பு தினம் மீண்டும் நமது மாநிலத்திலும் நமது இந்திய தேசத்திலும் நடைபெறக்கூடாது. அவர் நேற்றைய தினம் உயிர் பிழைத்தது என்பது உடனடி சிகிச்சையால் மட்டுமே நிகழ்ந்திருக்கிறது. இதுவே ஒரு தனி இடத்திலோ உள்ளது யாரும் இல்லாத இடத்தில் இருந்திருந்தால் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்பதையும் நாங்கள் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இதை மருத்துவர் மட்டும் கணக்கில் கொள்ளாமல் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த பாதுகாப்பு தன்மையை அரசாங்கம் உடனடியாக செய்து தர வேண்டும். அப்பொழுதுதான் மருத்துவம் செய்யும் மருத்துவர்களின் மனதிலும் மருத்துவமனை ஊழியர்களின் மனதிலும் ஒரு நம்பிக்கைத்தன்மையும் ஒரு நல்ல மருத்துவ முறையும் செயல்படும் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மருத்துவமனையில் உள்ள தமிழக அரசு தெரிவித்தது போல் மருத்துவமனையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இந்திய தமிழக அரசு மருத்துவர் சங்கத்தின் தருவாக நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடுதலையும் நன்றி, வணக்கம். அடுத்து இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் சுல்தான் அவர்கள் இதை பற்றி கருத்து தெரிவிப்பார்கள். அனைவருக்கும் என் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பார்க்க போனால் நமது மருத்துவர்களே ஒரு கருப்பு தினம்தான். ஆக்சுவலாக எப்படி என்றால் நேற்று ஒரு மருத்துவரை ஓபி பார்த்து கொண்டிருந்த மருத்துவரை கத்தியால் குத்தி அவர்கள் கொலை செய்ய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் உடனடியாக தலையிட்டு இந்த நிகழ்ச்சியை ஒரு மக்களுக்கு எந்த விதமும் ஏற்படாததும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி இனிமேல் வேறு எங்கேயுமே நடைபெற முடியாத அளவுக்கு உறுதிப்படுத்த வேண்டும். தமிழக அரசே வழங்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கு. கண்டிக்கிறோம். மருத்துவர் மீது வன்முறையை கண்டிக்கிறோம். தமிழக அரசே மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கு. தமிழக அரசே மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கு. நியாயமா உயிர் காக்கும் மருத்துவரின் உயிரை பறிப்பது நியாயமா? நியாயமா உயிர் காக்கும் மருத்துவரின் உயிரை பறிப்பது நியாயமா? உறுதி செய். மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை உறுதி செய். மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை உறுதி செய். நிரப்பிடு
வழங்கு. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மருத்துவர் மீது வன்முறையை கண்டிக்கிறோம். டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிற டைமில் வந்து இதை பண்ணியிருக்கிறோம். யூஸ்வலாக இது மாதிரி அட்டாக்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஈவினிங்கில் இந்த சிங்கிளாக மாட்டும்போது நடக்கும். இந்த இடத்துலாம் நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இதெல்லாம் பல இருக்கும். அதை வந்து அப்பப்போ சில அரசு அதெல்லாம் நடந்தாலும் கூட செக்யூரிட்டிஸ் ஸ்ட்ரென்தன் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. செக்யூரிட்டிஸ் வாங்குறது அந்தளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகலை. அந்த முதல்ல வந்து இப்போ அந்த அதிகபட்ச தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று கவர்மெண்ட்டை வலியுறுத்தியும் மருத்துவர் பாதுகாப்பு வேண்டும் 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 பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். மருத்துவர்கள் பாதுகாப்பு வேண்டும். உறுதி செய் பாதுகாப்பை உறுதி செய். ஸோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோன்னு கேட்டுக்கிட்டு ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து மருத்துவராக இருக்கட்டும், செவிலியராக இருக்கட்டும், மருந்தாளராக இருக்கட்டும், இவங்க நடப்பினாங்கனாவே இந்த விஷயம் வந்து நடக்கவே நடக்காது. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஓபி அவுட் போஸ்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண சொல்லி இருக்கோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த விசிட்டர்களை வந்து ஏற்று தான் வந்து நேற்று வந்து நம்ம வந்து போராட்டம் ஆரம்பித்தோம். சரிங்களா? நேற்று வந்து மருத்துவர் பாலாஜி அவர்கள் ரொம்ப அவர் நடந்த உடனே துணை முதலமைச்சர் அவங்க வந்து களத்துக்கு அனுப்பி என்னங்கிறது விசாரிச்சு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து வந்து நம்ம துறை வந்து அமைச்சர் அவர்களும் வந்து 4 மணிக்கு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை தமிழக அரசு பாதுகாப்பு வழங்கு மருத்துவத்துறையில் பணிபுரிகின்றவர்களுக்கு மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு வெறி தாக்குதல் செய்த கொலைகாரன் செயல் தானே கண்டிக்கின்றோம். திருச்சி மாவட்டம் ஒரத்தூரில் கண்டிக்கின்றோம். திருச்சி இஎஸ்ஐ மருத்துவமனையில் மருத்துவரை தாக்கியதை கண்டிக்கின்றோம். மதுரையிலே மருந்தாளர் தாக்குதல் கண்டிக்கின்றோம். தமிழக அரசு மாநில அரசு மக்கள் உயிரை காக்கின்ற மக்கள் சேவை செய்கின்ற மக்கள் மருத்துவத்துறை ஊழியர்களுக்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க எதிர்காலத்தில் கூட்டமைப்பு ஒற்றுமை ஒன்றுவிடுவோம், போராடுவோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் மாவட்ட ஒரு முறை தாக்கல எல்லா இடத்துலையும் 7 இடத்துல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது எந்த அளவுக்கு வந்து இது நடந்துச்சுன்னு தெரியல. சரிங்களா? இதுல வந்து பாதுகாப்பு சொல்றதா இல்ல வந்து இதுல 2-3 விஷயம் அடங்கியிருக்கு. பணி பாதுகாப்பு வேண்டும், இதுதான் நம்மளோட கோரிக்கை. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த கவனம் அந்த மதுரையிலான கவுண்டர் கூட உள்ளே ஒழுங்குதான் எனக்கு 20 தூக்கமாக கொடுத்தாலும் அந்த கவுண்டர் விட்டு வேண்டும். அந்த சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி அவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து அரசு மருத்துவர்களும்
இந்திய மருத்துவ சங்கமும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளது. இந்த தாக்குதலை கண்டித்து எங்களுடைய கவலையையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிற வகையிலே இந்த வேலை நிறுத்தத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். இந்த வேலை நிறுத்தத்தின் மூலமாக நாங்கள் தமிழக அரசை கோருவதெல்லாம் மருத்துவர்களுக்கு அரசாங்க மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் வேலை செய்யும் நேரும் பட்சத்திலே அவர்களது சிகிச்சை கண்டிப்பாக தடைபடுகிறது. அதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மருத்துவமனைகள் அத்தனையும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் முதல் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதாவது ஏர்போர்ட் மற்றும் ரயில்வே ஸ்டேஷனில் எந்நேரமும் காவலர்கள் இருப்பது போல ஆஸ்பத்திரிகளிலும் மருத்துவமனைகளிலும் 24 மணி நேரமும் 1 or 2 காவலர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ரெண்டாவதாக, இந்த தாக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நபருக்கு விசேஷ சட்டப்பிரிவு எண் 48/2008 என்ற பிரிவை உபயோகித்து அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, இந்த மாதிரியான தாக்குதல்கள் தொடராத வகையிலே ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசாங்கம், மருத்துவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு கமிட்டியை அமைத்து இந்த மருத்துவரின் தாக்குதல்கள் இனிமேல் தமிழகத்திலே நடைபெறாத வண்ணம் அதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். நான்காவதாக, இந்த நேரத்திலே மருத்துவமனைகள் மீது பாய்கின்ற இந்த மருத்துவ பதிவு சட்டம், கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், அந்த சட்டத்தின்படி மருத்துவமனைகளில் ஏற்படுகின்ற மரணத்தின் போது அந்த மருத்துவமனைகளை மூட வேண்டாம் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி மூடுகின்ற சம்பவம் நிறைய இந்த சமீபத்தில் நடந்திருக்கிறது. ஆகவே இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் என்ற சட்டத்தை பயன்படுத்தி மருத்துவமனைகளை மூடக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இன்றைக்கு இந்திய மருத்துவத்தை சங்கத்தை சேர்ந்த சுமார் 45,000 மருத்துவர்களும், அரசாங்க மருத்துவர்கள் சுமார் 18,000 மருத்துவர்களும் இந்த போராட்டத்தில் குதித்திருக்கிறோம். இதுபோக தமிழகத்தில் உள்ள சுமார் 8,000 தனியார் மருத்துவர்கள், 3,000 அரசு மருத்துவமனைகள் எல்லாமே இன்றைக்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேற்கொண்டு இதற்குண்டான நடவடிக்கைகளை இந்திய மருத்துவ சங்கமும் அரசு மருத்துவர்கள் சங்கமும் இணைந்து முடிவு செய்து வெளியிடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அரசுக்கு நாங்கள் சரியாக உணர்த்தி இருக்க இந்த வேலை நிறுத்தத்தின் மூலமாக இது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இதை சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது என்பதற்கு நாங்கள் தான் அதன் காரணமாகத்தான் ஒரு கவன ஈர்ப்பு வேண்டும் என்கிற காரணத்தான் இந்த வேலை நிறுத்தத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அமைச்சர் அவர்களிடமும் மற்றும் அதிகாரிகளிடமும் இன்றைக்கு கூட பலமுறை நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி வைப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் கூட இந்த விஷயத்தில் ஒரு கவனத்தோடு ஈடுபட்டு அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அதனால் ஒரு நல்ல முடிவு விரைவில் ஏற்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர் பொறுப்பில்லைங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேள்வி அவர் 2 சாத்திருப்போம். அப்படிலாம் யாரும் தெரியாது. ஓபியில் நீங்கள் உட்காந்தீங்கன்னா வரும். அப்போ எஸ்கே பார்வையிட முடியும், ஓபியில் வராமல் இருக்கிறதா? அவ்வளோதான், மேட்டர் ஆஃப் டைம். கமிஷன் வந்தால் தான் உண்டு. ஆனால் அவங்களுடைய சைடு வாதமாக டாக்டர் உடனே சரி, அந்த டாக்டர் எந்த கான்டெக்ட் இருந்தார், அன்னைக்கு நீ எத்தனாவது டோக்கனு எத்தனை புரிந்துகொள். உழைக்கிறோம் உழைக்கிறோம் உங்களுக்காக உழைக்கிறோம், உழைக்கிறோம் உழைக்கிறோம் உங்களுக்காக உழைக்கிறோம். உறுதி செய், உறுதி செய், எங்களின் பாதுகாப்பினை உறுதி செய். உறுதி செய், உறுதி செய், எங்களின் பாதுகாப்பினை உறுதி செய். பாதுகாப்பு கொடு, மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. மருத்துவர்களை நியமித்திரு, நியமித்திரு, நியமித்திரு. கூடுதல் மருத்துவர்களை நியமித்திரு. கொடுத்திடு, கொடுத்திடு. தேவையான மருத்துவ பணியாளர்களை கொடுத்திடு. புரிந்துகொள், மக்களே புரிந்துகொள், புரிந்துகொள், புரிந்துகொள். உறுதி செய், உறுதி செய், எங்களின் பாதுகாப்பினை உறுதி செய்.
உறுதி செய் உறுதி செய் எங்களின் பாதுகாப்பினை உறுதி செய். மருத்துவருக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் முன்னெடுப்போம். எல்லையுண்டு 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 எதற்கும் ஓர் எல்லையுண்டு. புதிய பிடி அது மருத்துவரை தாக்கும் பாணி. மருத்துவருக்கு அடியும் உண்டு, புற்றுநோய்க்கு மருந்துண்டு. அது தோல்வி கண்டால் எங்கள் பணி ஓயாத பணி. மக்களை பீடித்ததோ அது தோல்வி கண்டால் மருத்துவருக்கு அடியும் உண்டு. முதல்வரே, துறையினுடைய அமைச்சரே, பார்த்தீரா கண்டித்து மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம், அரசு ஊழியர் ஆர்ப்பாட்டம், குண்டர்களை கைது செய்து அதிகபட்ச தண்டனையை மாண்புமிகு முதல்வரே பாதுகாப்பு வேண்டும் என்று